ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பி அதுக்கு உண்மையாக உழைச்சோன்னா கண்டிப்பாக நம்ம செயலுக்கு வெற்றி கிடைக்கும். நாம் நினச்ச காரியமும் கண்டிப்பாக கைகூடும். அதை உணர்த்துகிற விதமாக அமைஞ்ச இந்த கதையை பார்க்கலாம். ஒரு சமயத்தில் துளசிதாசர் காசியில் இருக்கிற கங்கையில் நீராடிட்டு விஸ்வநாதரை வேண்டினார். அவர் கருணை காட்டுவார்னு காத்திருந்தார். இரவும் பகலும் ஓயாம ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்லை, ராமாயணம் கதா காலட்சேபமும் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் அவர் அக்கறைக்கு சென்று கங்கையில் நீர் எடுத்துக்கொண்டு வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டிற்கு போய் தனது காலை கடன்களை முடித்து பின் அந்த கங்கை நீரால் தனது உடலை சுத்தம் செய்து கொண்டு மீதமுள்ள தண்ணீரை அங்கே இருந்த ஒரு ஆலமரத்தில் கொட்டி விடுவார். அந்த ஆலமரத்தில் துர்மரணமடைந்த ஆன்மா ஒன்று வசித்து வந்தது. அது துளசிதாசர் ஊற்றிய அந்த நீரை வெகு நாட்கள் குடித்ததால் தன்னுள் ஒரு மாற்றத்தை உணர்ந்து சிறிது அமைதி பெற்றது. உடனே இவர் ஒரு பெரிய மகான் என்று புரிந்து கொண்டது. ஒரு நாள் வழக்கம் போல துளசிதாசர் அந்த இடத்திற்கு வந்து திரும்பி சொல்லும்போது அவர் வழியை மறைத்தது அந்த ஆன்மா. அவர் உடனே உரத்த குரலில் ராமா ராமா என்று சத்தமாக கூறினார். அப்போது அந்த ஆன்மா, ஐயா, பயப்பட வேண்டாம், நான் ஒரு பாவம் செய்தவனின் ஆன்மா. நீங்கள் மரத்திற்கு ஊற்றிய நீரை குடித்து புனிதமானேன். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புகிறேன், சொல்லுங்கள் என கேட்டது. இந்த ஆன்மாவால் என்ன உதவி செய்துவிட முடியும் என்று சிறிதும் யோசிக்காமல் தினமும் ராமரையே மனதில் நினைத்து கொண்டிருக்கும் துளசிதாசர், எனக்கு ராமரின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த ஆன்மா, ஐயா, இது உங்களுக்கு வெகு சுலபமாக அமையுமே. ஏனென்றால் தினமும் உங்களிடம் ராமாயணம் கேட்க ஹனுமன் வருகிறாரே என்றது. அப்படியா, அவரை நான் பார்த்ததில்லையே என்று கூறினார் துளசிதாசர். ஐயா, அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரே உட்கார்ந்திருக்கும் ஜனங்களுக்கு அப்பால் சற்று தள்ளி உட்கார்ந்திருப்பார். நீங்கள் வருவதற்கு முன்பே வந்து விடுவார். அவர் நோயால் பாதிக்கப்பட்டவர் போல இருப்பார். அவரது கால்களை பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களை ராமரிடம் அழைத்துச் செல்வார் என்று கூறியது அந்த ஆன்மா. அன்று இரவு கதா காலட்சேபம் ஆரம்பிக்கும் முன்னரே ஹனுமரை கவனித்து விட்டார் துளசிதாசர். சபரியின் கதையை சொல்ல ஆரம்பித்தார். ராம தரிசனத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் துளசிதாசர் சபரியின் கதையை முடிக்கும்போது மயங்கி விழுந்து விட்டார். வெகு நேரம் கழித்து கண் விழித்து பார்க்கும்போது அங்கு ஹனுமன் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவர் கால்களை உடனே இறுக்கமாக பிடித்து கொண்டார் துளசிதாசர். அவரை தன் தோளில் சுமந்து கொண்டு சித்திரக்கூடம் அழைத்துச் சென்ற ஹனுமன் அவரிடம், இந்த இடத்தின் பெயர் ராமகிரி என்று சொன்னார். ராமர் முதலில் வனவாசம் செய்த இடம். அங்கே பாருங்கள், மந்தாகினி. இங்கே உட்கார்ந்து ராம ஜபம் செய்யுங்கள், ராம தரிசனம் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார் ஹனுமன். துளசிதாசரும் ராம ஜபம் செய்ய தொடங்கினார். அவர் மனம் முழுவதும் ராமரின் வருகைக்காக ஏங்கி இருந்தது. அவருக்குள்ளே பல கேள்விகள் எழுந்தன. ராமர் எப்படி இருப்பார்? அவர் வருவாரா?
வரும்பொழுது எப்படி வருவார்? லக்ஷ்மணன் அவருடன் வருவாரா? ராமர் ஜடாமுடியுடன் வருவாரா அல்லது வைர கிரீடம் சூடி வருவாரா? ராமநாமம் கூறிக்கொண்டே இங்கும் அங்கும் நடந்தபடி ராமரின் வருகைக்காக காத்திருந்தார் துளசிதாசர். மலை உச்சியிலிருந்து வேகமாக 2 குதிரைகள் ஓடி வந்தன. அவற்றின் மீது 2 ராஜாக்கள் அமர்ந்திருந்தனர். துளசிதாசர் எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கிறார். அந்த குதிரையில் வந்தவர்கள் துளசிதாசரை பார்த்து சிரித்துக்கொண்டே சென்றுவிட்டனர். துளசிதாசர் மனதிற்குள் நினைத்து கொண்டார், இவர்கள் பெரிய வீரர்கள் போல் இருந்தாலும் என் ராம லக்ஷ்மணனுக்கு ஈடாவார்களா என்றவாறே ராமநாமத்தை கூறிக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து ஹனுமன் அங்கே வந்தார். துளசிதாசரை பார்த்து, ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்தீர்களா என்று கேட்டார். இல்லையே என்றார் துளசிதாசர். இப்பொழுதுதானே உமது பக்கமாக இருவரும் குதிரையில் வந்தார்கள் என்றார் ஹனுமன். அவர்கள் ராம லக்ஷ்மணர்களா? இப்படி வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே என்றார் துளசிதாசர். ராமர் உமது இஷ்டப்படிதான் வர வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார் ஹனுமன். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். இன்னும் ஒரு முறை ராமபிரானை காண எனக்கு தயவு செய்யுங்கள் என்று கேட்டார் துளசிதாசர். சரி, நீங்கள் போய் மந்தாகினியில் இறங்கி நீராடி ராமாயணம் பாராயணம் செய்யுங்கள். ராமர் வருகிறாரா பார்க்கலாம் என்றார் ஹனுமன். துளசிதாசரும் அதையே செய்தார். 2 நாட்கள் ஆகிவிட்டது. இன்று ராமாயணத்தில் பரதன் சித்திரக்கூடத்திற்கு வரும் முன்னால் ராம லக்ஷ்மணர்கள் சித்திரக்கூடத்தில் வசித்து கொண்டு காலையில் மந்தாகினியில் நீராடுகிறார்கள் என்கிற கட்டத்தை படித்து கொண்டிருந்தார் துளசிதாசர். அப்பொழுது எதிரே மந்தாகினியில் குளித்துவிட்டு 2 இளைஞர்கள் கரையேறி தாசரிடம் வந்தனர். ஒருவன் பார்ப்பதற்கு கருமை நிறத்திலும் இன்னொருவன் தங்க நிறத்திலும் இருந்தனர். சுவாமி, கோபி சந்தனம் உள்ளதா என்று அவர்கள் துளசிதாசரிடம் கேட்டனர். ஆமாம், இருக்கிறது, இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் கொடுத்தார். சுவாமி, எங்களிடம் கண்ணாடி இல்லை, நீங்களே எங்கள் நெற்றியில் இட்டுவிடுங்கள் என்று கூறினர். அதற்கென்ன, நானே நாமம் போட்டு விடுகிறேன் என்று சொல்லி தனது இடது கையில் கோபி சந்தனத்தை வைத்து நீர்விட்டு குளிக்கும் துளசிதாசரின் எதிரே வந்து அமர்ந்து அவரிடம் தனது முகத்தை நீட்டினான் அந்த கருமை நிறத்தை கொண்ட இளைஞன். இவர் அவன் தாடையை பிடித்து முகத்தை நேருக்கு நேர் பார்த்தார். அவனது கண்கள் குறு குருவென்று இவரையே பார்த்தன. இவர் அந்த பார்வையில் தன் மெய்மறந்து விட்டார். அந்த பையன் இவரது கையில் இருந்த கோபி சந்தனத்தை தனது கட்டை விரலில் எடுத்து தன்னுடைய நெற்றியில் வைத்தான். பிறகு துளசிதாசருடைய நெற்றியில் வைத்தான். அதன் பின் தன்னுடன் வந்த இளைஞனுக்கும் வைத்துவிட்டான். அவர்கள் உட்கார்ந்திருந்த படித்துறைக்கு அருகிலேயே இருந்த மாமரத்தில் அமர்ந்திருந்த கிளி கூவியது. சித்திரக்கூடத்து கரையில் சாதுக்கள் கூட்டம். துளசிதாசர் சந்தனம் குழைக்கிறார். ராமர் திலகமிடுகிறார். இதை கேட்டு திடுக்கிட்ட துளசிதாசர் தனது சுய நினைவுக்கு வந்தார். சுவாமி, என் நெற்றியில் நாமம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டான் அந்த இளைஞன். ராமா, உனக்கு இதைவிட பொருத்தமான நாமம் ஏது என்று கூறிக்கொண்டே அந்த 2 இளைஞர்களையும் கட்டி அணைத்து கொண்டார் துளசிதாசர்.
மறுகணமே ராமனும் லக்ஷ்மணனும் அவர் பார்வையிலிருந்து மறைந்து சென்றனர். நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பி அதுக்கு உண்மையாக இருந்தோன்னா கண்டிப்பாக அது நம்மளை தேடி வரும்ன்றத இந்த கதை நமக்கு உணர்த்துது. துளசிதாசரோட இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.